இந்த மூணு பொருளை வச்சு சுவையான பாண்டி சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல 50 கிராமுக்கு மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு டார்க் காம்பவுண்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட கலர் இந்த சாக்லேட்டுக்கு செட் ஆகாது. இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் 50-50 ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது மில்க் காம்பவுண்ட் 25 கிராம், அதே மாதிரி டார்க் காம்பவுண்ட் 25 கிராம். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக நான் இங்கே அரை கப்புக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது கூட கண்டென்ஸ்டு மில்கை மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறனால 4 டேபிள் ஸ்பூனுக்கு கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காவை நல்லா துருவி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் டெசிகேட்டட் கோகோனட். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை மீடியம் சைஸ் பாலாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸை நம்மளோட ஒரு விரல் அளவுக்கு நீளமாக உருட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு பார் ஷேப் மாதிரி இது இருக்குல்ல, இப்படி கொண்டு வரணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை கரெக்டாக பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக எனக்கு அரை கப் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு 5 பீஸ் கிடச்சிருக்கு. இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து இதை வெளியே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆயிருக்கும். இதை நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கிற சாக்லேட்டில் போட்டு முக்கி எடுக்க போகிறோம். இதுக்கு நான் இங்கே 2 ஃபோக் எடுத்துக்கிறேன். அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இன்னொரு ஃபோக் யூஸ் பண்ணி இதை வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 5 சாக்லேட்டையும் நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். எதுக்காக நம்ம அந்த கோகோனட் மிக்ஸை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சோன்னா இப்படி சாக்லேட்டில் டிப் பண்ணும்போது நம்ம அதை ஃப்ரீசரில் செட் பண்ணலைன்னா ஃபுல்லாக பிரிஞ்சு சாக்லேட்குள்ளேயே அது மிக்ஸ் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் கொண்டு போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த சாக்லேட்டுக்குள்ளே அந்த கோகோனட் பால்ஸ் செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.